மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தெளிவாக இன்றைக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமே கேட்டால் மின்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னால் நேற்று இந்த சப்ஜெக்டை வரல, ஆனால் பத்திரிகையில் 543 இல்லை 7.18 வந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்ன மாதிரி பத்திரிகையில் செய்தி வந்ததுனால தான் இந்த பிரச்சனை இப்போ சபையில் வந்திருக்கு. அன்னைக்கு தீர்மானத்திலேருந்து நாங்கள் ஒன்றும் வலுவில் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானத்தில். ஆனால் ஒருவேளை மாற்றம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. ஒன்று நான் சொல்லிடுறேங்க, எப்படி அவர் சொல்கிறார் 5 மாநிலங்கள் சேர்ந்தால் ஆட்சி வந்து விடுவார்கள். 543 50% என்று சொன்னால் இது 49 59 வந்தால் அது 120 தான் வரும். அப்போது நான் மெஜாரிட்டி வரணும்னா 400 சீட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி வர முடியும். நீங்கள் எடுத்தோன்னே 3 மாநிலம் சேர்த்து எப்படி வர முடியும்? இன்றைக்கி இருக்கிற நிலை தான் நாளைக்கு வரும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைக்கும் பாதிக்காத அளவுக்கு என்று சொன்னால் திமுக அது கொள்கை 7.18 குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தெளிவாக இன்றைக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமே கேட்டால் மின்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னால் நேற்று இந்த சப்ஜெக்டை வரல, ஆனால் பத்திரிகையில் 543 இல்லை 7.18 வந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்ன மாதிரி பத்திரிகையில் செய்தி வந்ததுனால தான் இந்த பிரச்சனை இப்போ சபையில் வந்திருக்கு. அன்னைக்கு தீர்மானத்திலேருந்து நாங்கள் ஒன்றும் வலுவில் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானத்தில். ஆனால் ஒருவேளை மாற்றம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. ஒன்று நான் சொல்லிடுறேங்க, எப்படி அவர் சொல்கிறார் 5 மாநிலங்கள் சேர்ந்தால் ஆட்சி வந்து விடுவார்கள். 543 50% என்று சொன்னால் இது 49 59 வந்தால் அது 120 தான் வரும். அப்போது நான் மெஜாரிட்டி வரணும்னா 400 சீட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி வர முடியும். நீங்கள் எடுத்தோன்னே 3 மாநிலம் சேர்த்து எப்படி வர முடியும்? இன்றைக்கி இருக்கிற நிலை தான் நாளைக்கு வரும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைக்கும் பாதிக்காத அளவுக்கு என்று சொன்னால் திமுக அது கொள்கை 7.18 குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம்.